இந்த பொங்கலுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுத்த 3000 ருபீஸை வச்சு நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக ஆகணும் அப்படின்னா இதுதான் ரைட் டைம். நம்ம கவர்மெண்ட் நம்மளோட காசு எடுத்து நமக்கே ஒரு 3000 ருபீஸ் கொடுக்குற மாதிரி பில்டப் கொடுத்தாங்களே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி அதை மாற்ற முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப மாதமாக இல்லை ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து ஒரு vlogger ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த 3000 ருபீஸை வச்சு என்னெல்லாம் வாங்கினா ஒரு பர்ஃபெக்டான ஒரு vlogging செட்டப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நான் கொஞ்ச நாளாக இது ரிலேட்டடாக அமேசானில் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியான ரிவ்யூலாம் பார்த்து எது ரொம்ப முக்கியம் எது வேண்டாம் அப்படின்றதெல்லாம் யோசித்து ஒரு 3 ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 ப்ராடக்ட் அமேசானில் வாங்கினா என்ன ப்ரைஸ் வருது அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் நீங்கள் ஒரு vlogger ஆகிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். ஒரு vlog எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா vlogs எதுவுமே நம்ம உள்ளே எடுக்க போகிறதில்ல, அவுட்டோரில் நிறையா வெளில போய் ஒவ்வொரு பிளேஸில் எடுக்கலாம், ஏதாவது ஒரு ஷாப்புக்குள்ளே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கன்சிடர் பண்ணி தான் ஃபைனலாக நான் வந்து இந்த 3 ப்ராடக்ட்க்கு ஃபிக்ஸ் ஆனேன். ஸோ இப்போ நம்ம மொபைல் வச்சு தான் வந்து வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக். செல்ஃபி ஸ்டிக் வந்து ரெகுலர் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வாங்காமல் இதில் வந்து ஏதாவது ஒரு ஃபீச்சரோடு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் நிறையா பார்த்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக நிறையா இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் என்ன பிராண்டுன்னே நமக்கு தெரியாமல் கூட இருக்குது. பட் இந்த பிராண்ட் அமேசான் பேசிக்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு. ஸோ இந்த ட்ரைபாட் தான் அது, அமேசான் பேசிக்ஸ் ப்ளூடூத் எக்ஸ்டெண்டபிள் செல்ஃபி ஸ்டிக் வித் ஒயர்லெஸ் ரிமோட். இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குட்டி எல்இடி லைட்டும் வந்து அதுக்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் vlog எடுக்கும் போது எல்இடி லைட்டும் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் லோ லைட்டில் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ஸ்க்கு 3.9 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்கும்ல, அதில் போய் பார்த்தேன். ஏதோ ஒரு பொண்ணு வந்து 1 minute and 14 seconds ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ரூமில் வந்து அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபி ஸ்டிக் மேலே ஒரு குட்டி லைட் இருக்குன்னு சொல்லல, அதை ஆன் பண்ணதுமே அவ்வளோ கிளியராக அவங்களோட ஃபேஸ் வந்து தெரியுது. லோ லைட்டுன்னு கிடையாது, ஃபுல் பிச் டார்க்கான இடத்துல கூட நீங்கள் வந்து vlog பண்ணலாம் உங்களோட மொபைல் ஃபோனோட ஃப்ரண்ட் கேம் வச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது நம்ம வாங்கிடலான்ட்டு. ப்ளஸ் இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து 3000 ருபீஸ் தானே பட்ஜெட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 349 ருபீஸ். ஸோ இது நான் ஆட் பண்ணிட்டேன் கார்ட்டில். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து அவுட்டோரில் வெயிலில் எடுக்கும் போது அந்த பிரைட்னஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுவே ஷட்டர் ஸ்பீடு ஐஎஸ்ஓ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இருட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் ஐஎஸ்ஓ அதுவே கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம வெயிலில் எடுக்கும் போது வந்து ND ஃபில்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ அவுட்புட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், சினிமேட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட ND ஃபில்டர் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணேன். லாஸ்ட்டாக என்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமானது. ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன் கேம்லேருந்து, 75 mm வந்து நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேம் வந்து என்கிட்டேருந்து ஒரு 10-12 feet தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ தூரத்தில் இருக்கும் போதும் என்னோடய ஆடியோ ஏன் கிளியராக கேட்குது அப்படின்னா என்னோடய ஒயர்லெஸ் மைக்னால. ஸோ எனக்கு வந்து ஒயர்லெஸ் மைக்கோட பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வெளியில் போய் எங்கே எடுக்கிறீங்க, சோலோ க்ரியேட்டராக இருக்கீங்க அல்லது ஒரு 2 பேர் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கேமரா பர்சன் வந்து கேமரா ஹோல்ட் பண்ணியிருக்கும்போது நீங்கள் வைடாக எங்கேயோ லாங்கில் போய் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் மைக் இல்லை அப்படின்னா எப்போவுமே நீங்கள் கேமரா பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும், அல்லது நீங்கள் ஃப்ரேமில் இல்லாமல் பேக்ரவுண்டை காட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரேம்லேயும் இருந்துட்டு உங்களோட ஆடியோவும் கிளியராக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயர்லெஸ் மைக் தான் நீங்கள் வாங்கணும். அதோட ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும் அண்ட் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும். ஸோ அப்படி நான் சூஸ் பண்ண ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். இதுக்கு முன்னாடி காட்டினா அந்த ND ஃபில்டரோட கிளிப் வந்து 449 ருபீஸ். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டையும் இப்போ நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 டேஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வந்தாச்சு. ஸோ ஒரு 3-4 டேஸ் ஆச்சு, இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி கான்செப்ட்டில் வேறு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட நேம் அண்ட் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் நான் வீடியோவாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட அமேசான் பேசிக்ஸோட ட்ரைபாட், குட்டி ட்ரைபாட். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, பேக்கேஜே வந்து இவ்வளோ தான் இருக்குது. சூப்பரில் எவ்வளோண்டு இருக்குது பாருங்களேன். ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் C கிடையாது, இது வந்து மைக்ரோ USB கேபிள் தான். இந்த லைட்டை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். வெயிட்டே இல்லைங்க, செம்ம ஹேண்டியாக இருக்குது, குட்டியாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பாக்கெட்லேயே நம்ம வந்து ஈஸியாக வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே எப்பவும் போல் 3 லெக் இருக்குது, ட்ரைபாடோட லெக்கு.
எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த ஃபுல் ட்ரைபாடே வந்து என்னோடய கை லென்த்துக்கு தான் இருக்குது, ரொம்ப பெருசு கிடையாது. பட் ஓகே, இந்த லைட்டுக்கு பின்னாடி வந்து ஸ்விட்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஆக்சுவலாக 2 லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி இருக்குது. ஸோ இப்படி வைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும். 1 2 ஆஃப். ஓகேவா? ஸோ 3 செட்டிங் இருக்குது. கிளாம்ப் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், பட் இந்த டென்ஷன் வந்து நல்லா இருக்குது, அது நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. பட் இது எத்தனை நாள் தாங்கும்னு எனக்கு தெரில. இந்த பிளாஸ்டிக்கே உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு இது வர்த்தான்னு கேட்டால் வர்த் தான். இது எத்தனை நாள் வந்தாலும் இது நம்ம வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பிகினராக, ஒரு vlogger-ஆ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ட்ரைபாடாக இருக்கும். இப்போ என்னோடய ஃபோனை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ டைட் பண்ணுறதுக்கு அது ஓகேவா? நான் இப்போ டைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு எந்த பொசிஷன் வேணுமோ இதை லூஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம vlog எடுக்கும்போது இப்படி இருக்கணும் நம்ம ட்ரைபாட் அப்படின்னா, இப்படி இருக்கிறத நம்ம இப்படி மாற்றிட்டு இதை டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொடுத்ததுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் வந்து இருட்டில் போயிட்டு உங்களுக்கு இது வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ரூம் போகலாம். இப்போ நான் இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன். இந்த ரூமில் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கா. இந்த லைட்டை ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் இருட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் லைட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா குட். ஸோ வெளிச்சம் வந்துருச்சா? உங்களுக்கு வந்து vlog பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் வந்து ரியர் கேமில் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ரியர் கேமோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு நல்ல வெளிச்சமும் இருக்கும். இருட்டாக இருக்கிற இடத்துல கூட நீங்கள் வந்து vlog பண்ணலாம். 300 rupees ட்ரைபாடில் நீங்கள் எவ்வளோ அழகாக இஃபெக்டிவாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த டெமோ. வாங்க நம்ம அங்கே போகலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ்க்கு இந்த ட்ரைபாட் வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வெயிட்டே இல்லை, சைஸும் கிடையாது, ரொம்ப குட்டிங்க. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது, ஒரு கை சைஸ் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப குட்டியாக தெரியுது. ஸோ பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம், ஈஸியாக கேரி பண்ணலாம் ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா vloggers-க்கு மெயினாக நமக்கு தேவையே வந்து நம்ம வெளியில் அடிக்கடி சுற்றுவோம். ஸோ vlogs நிறையா எடுப்போம். அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ அதுக்கு பெஸ்ட்டான ஒரு ட்ரைபாட் இது. அடுத்த ப்ராடக்ட் இந்த ND ஃபில்டரோட கிளிப். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. உங்கள் ஃபோனோட கேமரா இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து கரெக்டாக இதை கிளிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களோட ND ஃபில்டர் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதோட வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்து இப்போ நைட் ஆகிடுச்சு. நான் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் மார்னிங் எடுத்து இதுக்கு மேலே ஓவர்லே பண்ணுறேன், உங்களுக்கு அது புரியும். பாருங்கள், இப்படி இருக்கா? இதுக்கு மேலே இந்த கிளிப்பை வந்து இப்படி போட்டுட்டு அதை அலைன் பண்ணிடணும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கா? ஒவ்வொரு கேமரா லென்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் ND ஃபில்டர் சைஸ் வாங்குறீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ அதனால் இருக்கிறதுலே ஒரு பிக்கெஸ்ட் ND ஃபில்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் அப் ரிங்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் அப் ரிங்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 52 mm த்ரெட் இருக்கிற ஒரு லென்ஸில் கூட நீங்கள் வந்து ஒரு 87 mm 87 82 டாப்னு தெரில. ஸோ நான் வச்சுருக்கிறது அந்த டாப் மோஸ்ட் சைஸ் தான் வச்சுருக்கேன். அந்த ND ஃபில்டர் கூட நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டெப் அப் ரிங் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்டெப் அப் ரிங்னா என்னன்றது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இதுதான் வந்து ஸ்டெப் அப் ரிங். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கிங்ஸ் இருக்கும். 52 mmலேருந்து 55 வரைக்கும் உள்ளது. ஸோ அந்த மாதிரி 52லேருந்து 82 mm வரைக்கும் நான் வச்சுருக்கேன். 82 mm தான் நான் வச்சுருக்கேன் ND ஃபில்டரோட சைஸு. ஸோ 82 mm ND ஃபில்டர் வந்து நீங்கள் இங்கே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க லென்ஸ் வந்து 52 mm த்ரெட் சைஸ் அப்படின்னா இந்த சைடில் அதை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது வந்து 52 mm த்ரெட்டு. ஸோ அதில் நான் வந்து இதை ஸ்க்ரூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸ்க்ரூ பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோடய மொபைல் ஃபோனுக்கு மேனுவல் மோடில் நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, ஏன்னா vlogger-ஆக இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை, இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் vlogger-னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயத்த நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டோரி லைன் செட் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஓவர்லே பண்ணும்போது உங்களோட ஃபுட்டேஜ் வந்து சினிமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 100% நீங்கள் வந்து ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த லுக்கை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு செட்டப் தான் இது. ஸோ ND ஃபில்டர்ஸ்லாம் வச்சு மார்னிங் போல் உங்களுக்கு அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் Blackmagic கேம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 24 fps நான் எடுக்க போகிறேன். அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடு வந்து அதுக்கு டபுள் பண்ணி வைக்கணும். இப்படி ஷூட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மேகம்லாம் தெரியவே இல்லை, ஃபுல்லாக ஒயிட்டான மாதிரி ஆயிடுச்சுல்ல, டீட்டெயில்ஸே வராது. இப்போ இன்றைக்கி வந்து நல்ல மழை தான். ஸோ அதனால் வந்து இந்த இதில் ஓரளவுக்கு நமக்கு வந்து எக்ஸ்போஜர் வந்து கரெக்டாக இருக்கும். இதே இது வெயில் டைம் அப்படின்னா இந்த மரம்லாம் கூட இந்த செட்டிங் வச்சோம் அப்படின்னா தெரியாது. இந்த ND ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜே வந்து வேறு மாதிரி ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ ஒரு செட்டிங் காட்டினேன், அந்த செட்டிங்கில் ஒரே ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு அதை நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ND ஃபில்டர் போட்டு எடுக்கிற ஃபுட்டேஜும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள்.
ஸோ அந்த ND ஃபில்டர் கிளிப் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றத நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டிட்டேன். அண்ட் இப்போது முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஏன்னா நான் இந்த 3000 rupees பட்ஜெட்டில் ஒரு 2/3 அமௌண்ட்டை வந்து ஆடியோக்காக மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா ஆடியோ அவ்வளோ முக்கியம். இன்கேஸ் வீடியோ வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு ஆடியோ ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களால் அந்த கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஒரு மாதிரி டிஸ்டார்டட் ஆடியோலாம் இருந்தால் ஸோ அதனால் ஆடியோ ரொம்ப முக்கியம் வீடியோ எடுக்கும்போது. நான் ஆர்டர் பண்ண ஒயர்லெஸ் மைக் வந்து டிஜிடெக் DWM-103 மினி. இப்போ வர மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே வந்து பெருசாகவும் இருக்குது, குட்டி சைஸ்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து மினி சைஸு. நமக்கு வந்து இந்த அளவுக்கு பெருசாக தெரியாது, கொஞ்சம் டிஸ்க்ரீட்டாக இருக்கும். ஸோ vlog பண்ணும்போது வெளியில் போய் எடுக்கும்போது இந்த மாதிரி மைக்லாம் செட் பண்ணி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து ரொம்ப சட்டிலாக டிஸ்க்ரீட்டாக நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம் சைலண்ட்டாக. அன்பாக்ஸ் பண்ணலாமா? சூப்பராக இருக்குப்பா அன்பாக்சிங்லாம். இப்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. மேபி இது சார்ஜிங் கேபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பாருங்கள் டைப் சிலேருந்து லைட்னிங் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் iPhone 14 அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 13, iPhone 12 அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சிலேருந்து லைட்னிங்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை, இது பாக்ஸ்லேயே வந்து வருது. ஸோ விச் இஸ் அ நைஸ் திங். அண்ட் இது உள்ள வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் நம்ம ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஏர்பாட்ஸ் இருக்குல்ல, ஸோ சேம் சைஸ் தான், வேறு கொஞ்சம் கூட பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. ஏர்பாட்ஸோட அப்படியே அதே பாக்ஸ் தான் இது. அப்படியே ஸோ ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா மைக் செட்டப் இருக்குது. இதுதான் வந்து உங்கள் ஃபோனில் ரிசீவராக கனெக்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃபோனில் டைப் சி போட்டிருக்கோம்ல, அதில் நீங்கள் இந்த டைப் சி கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரிசீவராக இருக்கும். அண்ட் 2 டிரான்ஸ்மிட்டரும் ரொம்ப குட்டி. இதுதான் அந்த சைஸ், ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அண்ட் இதில் எல்லோ கலர் பட்டன் இருக்குது. இப்போ நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன். நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணதுமே ரிசீவரோட லைட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த 2 டிரான்ஸ்மிட்டர் 1, டிரான்ஸ்மிட்டர் 2 ரெண்டுத்தோட லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. மேபி கண்டினியூஸ் லைட்டாக வரணும்னு நினைக்கிறேன். ஒரு லைட் இருக்குது இங்கே. ஸோ அழுத்தி பார்ப்போம். இப்போ நீங்கள் பாருங்கள், டிரான்ஸ்மிட்டர் 1 லைட் வந்து பிளிங்க் ஆகலை, ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இது ரெண்டும் பேர் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இது ஆன் பண்ணதுமே போதும், இது ஆன் ஆஃப் பட்டன் போல். ஸோ ஆன் பண்ணதுமே இது கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அண்ட் மைக் இல்லாமல் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஆடியோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து கிளியராக நோட் பண்ணுங்கள். ஐஃபோனோட இன்டர்னல் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் மைக் கனெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வெறும் சும்மா ஒரு vlog எடுக்கிறேன். இதில் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஆடியோ வந்து இந்த மைக்கோட ஆடியோ வந்து நம்ம கேமில் தான் இருக்குது. ஐஃபோன் வந்து இன்டர்னல் மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் வந்து ஒயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது அவுட்புட் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் இருக்க இந்த கிளிப் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஈஸியாக நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். என்னோடய டிரான்ஸ்மிட்டரும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இதில் இருக்க ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போமா. இந்த மைக் நான் தள்ளி வச்சிடறேன். இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற ஆடியோ எல்லாம் இதுலேருந்து தான் வரும். ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஒரு ஒயர்லெஸ் மைக் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆடியோ வந்து பெட்டராக இருக்கா இல்லை மொக்கையாக தான் இருக்கா, அதாவது ரொம்ப சூப்பராலாம் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் ரிவ்யூ நான் வேணா தனியாக உங்களுக்கு இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தனி வீடியோவாக நான் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். பட் இந்த கிளிப்பில் இந்த ஆடியோ, இந்த டிஜிடெக் DWM-103 மினி அதோட மைக்ரோஃபோன் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். ஓகேங்களா? உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரோட கமெண்ட்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, இந்த ஆடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காம சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த 3000 rupees வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்குங்க. ஏன்னா இது உங்களோட காசு தான். இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்களும் ஒரு vlogger-ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட கரியரை. ஏன்னா யூடியூப்ன்றது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, அதில் உங்களோட கரியரே வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட கரியர் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட்ன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சீரீஸ், இந்த மாதிரி நிறையா சீரீஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வர வீடியோ என்னோட பிளேலிஸ்ட்லேருந்து ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் மறக்காமல் தட்டி பார்த்துருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம். இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த சேனல் வந்து போட்டுருந்தேன். அப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் திருப்பியும் அதை நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து VKS_travel_tales அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கேன். விஜயா அப்படின்ற தங்கச்சி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம். அண்ட் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி நிறையா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரீவியஸாகவும். நான் வந்து வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆகிருப்பேன், ஆனால் நான் பண்ணதே இல்லை வீடியோ. பட் இவங்க மூலிமா இதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து இந்த கண்டென்ட்லாம் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதான் அந்த கமெண்ட்.
அண்ட் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் மொபைல் எடுத்தேன்ல, இப்போ ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ரிஃப்னி முகமது, இந்த ப்ரோ வந்து நமக்கு எப்பவுமே ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களும் வந்து சூப்பர் ராமண்ணா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுங்க அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நமக்கு தேவைன்னு கிடையாது, பட் மஸ்ட் ஹேவ்ஸ்ன்னு இருக்கும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த 3000 ருபீஸை வச்சு அந்த ஆக்சசரிஸ் தான் நீங்கள் வாங்க முடியும். கேமரா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கும், மொபைல் ஃபோன் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அந்த ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆக்சசரிஸ் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் முதல்ல